அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது மே மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்களே, கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் பல வகையில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெறுகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் சாதகமான நிலையில் இருக்கிறதுனால உங்களின் பல எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய போராட்டங்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்கு 7வது வீடான சம சப்தமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் நடக்க போகுது. இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை காலத்தில் உங்களுடைய உடல் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் இந்த சேர்க்கை நடக்கிறதுனால திருமண வாழ்க்கையிலையும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போங்க. உங்களுடைய கணக்கு வெளிப்படையாக வைக்க வேண்டாம். துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்வது நல்லது. வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றப்பட வாய்ப்புகளும் இருக்கிறது. உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கவனமாகவே இருப்பது அவசியமான ஒன்று. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் அவ்வப்போது மனக்கசப்பும் அதிகரிக்கலாம். வேலையில் நிறைய சிக்கல்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காலத்தில் எதிரிகளை கவனமாக கையாள பாருங்க. உங்களுடைய புதிய நட்பு தீங்கு விளைவிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட பாருங்க. அரசியல் தொடர்புடையவங்க பேச்சில் மிக கவனமாக இருக்கணும். ராகுவினுடைய அமைப்பால் மனக்குழப்பம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகள் விஷயத்தில் கவனமாகவும் இருங்க. அதே மாதிரி தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதிலையும் தோன்றலாம். குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுல கவனம் அவசியம். குடும்ப உறவுகளை சற்று அனுசரித்து செல்ல பாருங்க. சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படத்தான் செய்யும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பலருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழலும் உருவாகலாம். இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வணிகம் தொடர்பான விஷயத்தில் மன அழுத்தமான சூழல் உருவாகலாம். கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனதை அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்துக் கொள்ளுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நற்பெயர் பாதிக்கப்படலாம். பணியிடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து போங்க. வேலை தொடர்பாக மன அழுத்தமான சூழல் இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய வேலையில் திட்டமிடலும் கவனமும் தேவை. சிலருக்கு தோல் ஒவ்வாமை மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது தொந்தரவையும் ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எல்லாவற்றிலையுமே தடை தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி புதிய முயற்சிகளில் போராட்டமும் ஏற்படலாம். கடுமையாக முயற்சித்தாலும் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லும். எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வும் வரும். திடீரென மாற்றங்கள் வருகின்றதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படவும் செய்வீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வளர்ச்சியில் இடையூறு அவ்வப்போது ஏற்படலாம். எதிரிகளினுடைய பலம் அதிகரிக்க செய்யும். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம். கவனமாக செயல்பட பாருங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டாங்க. உடல் நிலையிலையும் சிறு தொல்லைகள் கொண்டே தான் இருக்கும். உற்சாகமும் குறைய ஆரம்பிக்கலாம். நினைத்த
காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழல் பலருக்கும் உருவாகலாம். அதே மாதிரி தடைப்பட்ட காரியம் தானாக நடைபெற நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கும். மேலும் கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் நீங்கள் இந்த நேரத்தில் கவனத்தை செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பதற்கு அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆகார கட்டுப்பாட்டின் மூலமாக ஆரோக்கியம் சீராகும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதிய உத்தியோகத்திற்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் கைகூட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தனவரவில் இருந்து வந்த தடைகள் விலகவும் ஆரம்பிச்சிடும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையில் பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் உருவாகலாம். அதே போல் பணப்பற்றாக்குறையின் காரணமாக விலை உயர்ந்த பொருட்களை விற்கவும் நேரிடும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடந்த 1.5 ஆண்டுகளாக ராசியிலேயே இருந்த கேதுவால் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் சின்னதாக மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். குறிப்பாக திருமண உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. குடும்ப சூழல் உங்களுக்கு நிம்மதியாக மாறவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மகள் கல்வி அப்படி இல்லைனா திருமணம் அப்படின்னு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீங்க. பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உங்கள் தரப்பில் இருந்த நியாயம் வெளிப்பட்டு தங்களுக்கு சாதகமாகவே முடியும். நீண்ட காலமாக திருமணம் தடைபட்டிருந்த தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் வேலையில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை விட்டுருங்க. அடுத்த மாதம் நீங்கள் அதை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நெருக்கடிகள் ஏற்படலாம். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்த ஓராண்டுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் பேசும் பொழுது மிக மிக கவனமாக இருக்கணுங்க. வியாபாரம் செய்தவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட்டு தொழில் செய்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். வேற்றுமொழி பேசுபவர்களால் வெளிநாட்டு நபர்களால் ஆதாயங்கள் உண்டாக பெறலாம். அதே சமயம் பல விதங்களில் சாதகமாக இந்த காலம் இருந்தாலும் கூட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சின்ன நெருக்கடியான சூழலை உண்டாக்க செய்யும். புதிய வேலை கிடைக்காமல் இருக்கலாம். வேலையை விடக்கூடாது. அதே சமயம் அகலக்கால் வைத்து புதிய முயற்சிகளையும் செய்யக்கூடாது. யாரையும் நம்பி எந்த ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பளு அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம். இலக்குகளை அடையிறதுல கவனச்சிதறல் ஏற்படும். தங்களுக்கு அதிர்ஷ்டமற்ற சூழல் ஒரு சில நேரங்களில் இருக்கும். அப்படிங்கிறதுனால முக்கிய வேலைகளுக்கான பலன்களை பெறறதுல தாமதமும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. உங்களுடைய வேலை தொழில் தொடர்பான முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழலும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உணவு மற்றும் உடற்பயிற்சியில் அதிக அக்கறை காட்ட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்கள்லையும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் கலக்கமான சூழல் இருக்கத்தான் செய்யும். குழப்பமான நிலை உருவாகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் மனம் அமைதியற்ற சூழல் நிலவ ஆரம்பிக்கும். சவால்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயல்லையுமே சரிங்க பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கடினமாக உழைத்தாலும் விரும்பிய வெற்றியை பெற சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்க பெறலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மன அழுத்தமான நிலை உருவாகும். அதே மாதிரி பெற்றோரின் ஆரோக்கியத்தில்
குடும்பத்தில் கவனத்தை செலுத்துங்க. குடும்ப சூழ்நிலை கவலை தரக்கூடிய வகையில் ஒரு சிலருக்கு அமையலாம். அதே மாதிரி வீடு நிலம் தொடர்பான சிக்கல்கள் பலருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க. அதே மாதிரி சில முக்கிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. இருந்தாலும் அவை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதகமான நிலையை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது உங்களுக்கு சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த காலத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லது.